சிறகடிக்க ஆசை சீரியல்ல டுடே எபிசோட்ல நம்ம ஹரணி இருந்துட்டு நம்ம ரோகிணியோட பார்லருக்கு போயிட்டு ஃபேஷியல் பண்ணலான்னு சொல்லிட்டு போறாங்க. அங்க வந்து ரோகிணி தான் மனோஜோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப்னு ஹரணிக்கு தெரிய வருது. அதை கேட்ட உடனே ஹரணி ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அதுக்கு அடுத்ததான் அவங்களுக்குள்ள என்ன நடந்ததோ அந்த விஷயத்த வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் இந்த சைடு முத்து இருந்துட்டு வீட்டில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் நான் அவங்க சைடில் இருக்கிற செல்வம், கார்த்திக் இப்படி எல்லார்கிட்டையும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மனோஜ் வந்து அந்த மாதிரி ஒரு இடத்துல வாக்கப்படுறது ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா என்ன பண்றது, அவனுடைய பிஸ்னஸ் மூளை இருக்குல்ல, அதை பார்த்தா அந்த பொண்ணு வேண்டான்ற மாதிரி தான் நினைச்சிட்டு இருக்கு. இந்த கல்யாணம் நடக்குமோ நடக்காதோ அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உனக்கு தான் பேசுற திறமை ரொம்பவே அதிகமா இருக்குல்ல, உங்க அண்ணனுக்கு நீ கொஞ்சம் சொல்லிக் கொடுக்க வேண்டியதானே, பேசாம இருந்துக்கோ, அதுக்கப்புறம் நான் ஏதாச்சும் உன்ன சொல்லிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து இருந்துட்டு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்துதான் நம்ம சந்திரா இருந்துட்டு முத்துவை பார்க்கறதுக்காக ஷெட்டுக்கே வராங்க. என்ன விஷயத்த இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க அப்படி மீனா வரேன்னு சொன்னால, இல்லை மாப்பிள்ள நான் உங்களை பார்த்துட்டு போலன்னு தான் வந்தேன். நீங்கள் என்கிட்ட பேசணும்னு சொல்லியிருந்தா நான் நேராக வீட்டுக்கு வந்திருப்பேன்ல, உங்களை தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு தான் நான் இங்கே வந்திருக்கேன் மாப்பிள்ள. சத்திய விஷயத்த மீனா எங்கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டா. எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது. எங்களை மாதிரி ஏழைங்களுக்கு அந்த சிந்தாமணியை பார்த்தா ரொம்ப பயமாக இருக்கும். அந்த வீட்டு பொண்ணை சத்யா லவ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சால் எங்கள் வீட்டு பையன் நல்லா இருப்பானா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. அதனால் இந்த லவ் அது எதுவுமே எனக்கு வேண்டாம். நீங்களாச்சு தயவு செஞ்சு சத்யாவுக்கு எடுத்த சொல்லி அந்த பொண்ணு கூட பேசுகிறத நிப்பாட்ட சொல்லுங்க மாப்பிள்ள. அதுவே எனக்கு போதும். நீங்கள் தைரியம் கொடுக்கறதுனால தான் சத்யா இன்னுமே அந்த பொண்ணுக்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறதா மீனா சொல்லியிருக்கா. அதனால் நீங்கள் சத்யா கிட்ட ஸ்ட்ரிக்டாக சொல்லுங்கள். அதுக்காக சத்யாவோட வாழ்க்கையில் நீங்கள் தலையிடக்கூடாது. அவனுக்கு நீங்கள் இந்த கல்யாணத்தை பண்ணி வைக்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை. பொண்ணு நல்ல பொண்ணு தான், ஆனால் அவளோட பேக்ரவுண்ட் சரியில்லையே. ஆனால் அதனால தான் நான் சொல்ல வரேன், என் பிள்ளைக்கு பணக்கார வீட்டை பொண்ணெல்லாம் வேணாம், நல்ல சாதாரண வீட்டு பொண்ணாக இருந்தால் கூட போதும், நம்மளை ஈடு இருந்தால் கூட போதுமாப்பில். ஆனால் அந்த மாதிரி ஒரு பொண்ணு என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு உயிர் பயத்தெல்லாம் என்னால் காட்ட முடியாது. எலெக்ஷனில் நிற்க போகிறேன்னு தெரிஞ்ச உடனே மீனவை கத்தியால் குத்துனவ அந்த சிந்தாமணி. ஆனால் அவங்க வீட்டை பொண்ணை என் பையன் லவ் பண்ணுற விஷயம் தெரிஞ்சால் எனக்கு இருக்கிறது ஒத்த பையன், உங்களையும் என் பையனில் தான் நான் பார்க்குறேன். ஆனால் இருந்தாலையும் சத்யாவை எங்களால் பறி கொடுக்க முடியாது மாப்பிள்ள. நீங்கள் தான் சத்யாவுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கிறோம். ஏன்னா அம்மா மாதிரின்னு சொல்லுவீங்களே, அது உண்மையாக இருந்தால் நீங்கள் எப்படியாவது சத்யாவுக்கு எடுத்து சொல்லி புரிய வைங்க. அப்படின்னா உங்களுக்கு என் மேலே நம்பிக்கை இல்லையா? உங்கள் மேலே முழு நம்பிக்கை இருக்கிறதுனால தான், நீங்கள் சொன்னால் கேட்பீங்கன்ற ஒரே ஒரு காரணத்தினால தான் நான் உங்ககிட்ட வந்து இந்த விஷயம் வேண்டாம் மாப்பிள்ள அப்படின்ற மாதிரி நான் உங்ககிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன். நீங்கள் தயவு செஞ்சு சத்யா விஷயம் இல்லை இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் தலையிட வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து சந்திரா போயிடுறாங்க. எல்லாத்துக்கும் காரணம் இந்த மீனா தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்தை இருந்துட்டு மீனா கிட்ட போயிட்டு பேசவும், நீ எதுக்காக அத்தை கிட்ட சொன்ன, சொல்ல வேண்டாம்னு உங்ககிட்ட அத்தனை தடவை நான் சொன்னேன்ல, அதையும் மீறி நீ எதுக்காக சொன்ன, பின்ன எனக்கு மட்டும் பயம் இல்லையாங்க, அதனால தான் என்னோட பயத்தை நான் என் அம்மா கிட்ட சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான், என் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லாமல் போச்சா? உங்கள் மேலே எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது. ஆனால் இருந்தாலையும் சத்யாவோட விஷயங்க உயிர் விஷயம், அது மேலே எப்படிங்க நான் விட்டுட்டு சும்மா இருக்க முடியும்? ஏற்கனவே நாங்கள் எங்கள் அப்பாவை எழுந்து ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டோம். மறுபடியும் என் தம்பியை என்னால் இழக்கவே முடியாதுங்க. அதனால தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சொல்கிறது உங்களுக்கு புரியும் நான் நினைக்கிறேன். முதல்ல நீங்கள் சத்யாவுக்கு இது ஆறுதலாக நிற்கிறத இதோட நிறுத்திக்கோங்க அப்படின்ற மாதிரி மீனா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் சொல்ல வர்றது உங்களுக்கு புரியும் நான் நினைக்கிறேன். நான் இப்போ போய் சத்யா கேட்டேன், நீ ரேகாவை விரும்ப வேண்டாம் விட்டுறேன்னு சொன்னால் அவன் விட்டுற போகிறேன்னா சத்தியமாக கிடையாது. இந்த காலத்து பிள்ளைங்க எங்கே சொல்கிறத கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன நடந்தாலும் பரவாயில்ல, ரேகாவும் சத்யாவும் எந்த ஒரு தப்பான முடிவும் எடுத்துடக்கூடாது, அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் இருந்துட்டு நம்ம ஸ்ருதியும் ரவியும் கூப்பிட்டு உங்கள் அப்பா அம்மாவோட பாஸ்போர்ட் வீசாலாம் ரெடியாக வச்சுக்க சொல்லு. ஏன்னா அம்மா பொண்ணு வீட்டுக்காரங்க நம்மளை அமெரிக்கா கூட கூட்டிகிட்டு போகலாம்ல, அப்போ அவங்களையும் நம்ம கூட்டிகிட்டு போகலாம். அவங்க ஏற்கனவே அந்த மாதிரி ஏரியாவில் சுற்றி பார்த்தாச்சு, அதனால் அவங்களாம் கண்டிப்பாக வரமாட்டாங்க, அவங்க தேவையும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் செகண்ட் மேரேஜ் தான் ஆண்டி, இதுக்கெல்லாம் எதுக்காக நம்ம அவங்களெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் என் பையனுக்கு முதல் மேரேஜ், அதனால் எல்லாரையும் கூப்பிட்டு கிராண்டாக தான் நான் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயை வந்து யார் யாருக்கு பத்திரிக்கை கொடுக்கணும், யாரையும் அங்கே அமெரிக்காவை கூட்டிகிட்டு போனோன்னு சொல்லிட்டு லிஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் நம்ம முத்து வரங்க. மீனா எங்க
இப்பதான் உள்ள போனாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிட்ட போயிட்டு ஒரு கவரை வந்து கொடுக்குறாங்க. என்னங்க இது, பிரிச்சு பாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பிரிச்சு பார்த்தா அது தாலி செயின். கொஞ்சம் கொஞ்சமா உனக்காக நான் பணத்தை சேர்த்தனேன், அதனால தான் எனக்கு உன்னால தாலி செயினை வாங்கி கொடுக்க முடிஞ்சது, அதனால இதை கழுத்துல போட்டுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் முத்து இருந்துட்டு அண்ணாமலை கிட்ட வந்து பேசுறாங்க. அண்ணாமலை இருந்துட்டு மனோஜோட டிவோர்ஸ் கேஸை பத்தி வீட்டில் எல்லாருக்கிட்டையும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. மீனா ஒன்று கழுத்துல போட்டிருக்கா, என்ன விஷயம் பாருங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மீனாவும் வெளியில வராங்க. ஸ்ருதி இருந்துட்டு மீனா தங்க செயின் போட்டிருக்காங்க கழுத்துல அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பரவாயில்லையே, ஹேண்ட் கிட்ட சபதம் விட்ட மாதிரி மீனாவுக்கு தங்கத்துல தாலி செயின் எடுத்து போட்டுட்டீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு முத்து அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தான் காசை சேர்த்து வச்சு இந்த மாதிரியெல்லாம் வாங்க முடியும். ஆனால் மனோஜை கல்யாணம் பண்ணிட்டு வீட்டுக்கு வர போறவங்க குறைஞ்சது ஒரு 500 பவுனாச்சு நகையை போட்டுட்டு வருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் வரதட்சணையை கேட்டுட்ருக்கீங்க, ஆனால் முத்து மீனாவும் சுயமாக உழைச்சி ஒவ்வொரு பொருளும் வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை ஸ்ருதி ரவியெல்லாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக ஸ்வேதாவும் ஹரணியோட வீட்டில் இருந்து மொத்த பேரும் வராங்க. நீங்கள் சொல்லியிருந்தா நாங்களே தேடி வந்திருப்போமே, கல்யாணத்துக்காக யார் யாரை கூப்பிடணும் கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு லிஸ்ட் போட்டுட்ருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இந்த கல்யாணமே நடக்காது அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே வீட்டில் மொத்த பேரும் வந்து ஷாக் ஆகுறாங்க. நான் ரோகிணியை பார்த்தேன். ரோகிணி என்ன சொன்னாங்கன்னு தெரியுமா, மாதம் 25,000 ரூபாய் பணத்தை மனோஜ் கொடுக்கணுமா, தனியாக வீடு எடுத்து ரெண்ட்டுக்கு எடுத்து ரோகிணியை பார்த்துக்கணுமா, இப்படி தான் கோர்ட்ல இருந்து தீர்ப்பு வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை பெரியமா நம்ம எல்லாருக்கிட்டே இருந்து மறைச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னு மொத்த பேரும் வந்து ஷாக் ஆகுறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க.